Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல மணக்க டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்புறம் வந்து நல்ல சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First chutney செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan ஹீட் பண்ணிட்டு இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கும்போது நல்லா சட்னிக்கு ஒரு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே panலயே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு இல்ல நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளியை ஒரு தக்காளியை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும், ரொம்ப நல்லா வதங்கி வரணும்னு கிடையாது. இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை பறித்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா புதினா கீரை நல்லா வதங்கி வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து கீரை நல்லா வதங்கி வந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே ஒரு வாட்டி கிளறி விட்டுறலாம். இதெல்லாம் சேர்த்துக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு வாட்டி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வச்சுருந்த மிளகாய் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல சட்னி அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுக்க விட்டுருங்க பருப்பு. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.